ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியின் கனி என்பது ஆவியானவரை கொண்டவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தன்மை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவனுக்குள் ஆண்டவர் குடியேறி வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் அது தொடங்கி செயல்படவும் ஆரம்பிக்கிறார். இந்த சீர்திருத்த சபையினுடைய உதயம் 1517 ஆண்டு. 500 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டோம். புராட்டஸ்டன்ட் திருச்சபையானது. அந்த தேதியை ஒருவேளை மறந்திருப்போம். அதற்கு காரணமாக இருந்த மார்ட்டின் லூத்தரையும் கூட ஒருவேளை மறந்திருப்போம். மார்ட்டின் லூத்தர் ஒரு வசனத்தினால் உந்தப்பட்டவராய் இந்த காரியத்தை அவர் செய்தார். அது ஹாபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. இந்த வசனத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை பவுல் அதற்கு பிறகு தன்னுடைய நிருபமாகிய ரோமர் நிருபத்தில் மறுபடியும் அவர் உபயோகிக்கிறார். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதை மேற்கோள் காட்டி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று அவர் சொல்கிறார். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறான் என்கிற இந்த வாசகத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றித்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6 அதிகாரம் 10ஆம் வசனம் உள்ள பகுதிகளில் அவர் விளக்கி சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை எப்படி அவன் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை விளக்குவதற்காக பல தலைப்புகளில் அவர் அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார். அந்த பகுதியில் தான் இந்த ஆவியின் கனியோ என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று வருகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் அங்கே வரும். ஒன்று, மாம்சத்துக்கு உரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி, மாம்ச சிந்தையோ என்று ஒரு பெரிய பட்டியலை அவர் அங்கே சொல்கிறார். இவ்விதமாக இந்த மாம்ச சிந்தை உள்ள ஜனங்கள் பரலோக ராஜ்யம் சுதந்தரிப்பது இல்லை என்பதை அவர் சொல்லிவிட்டு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது தான் இது ஆவின் கனியோ என்று சொல்லி சொல்றார். தமிழில் அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஆவின் கனியோ என்று இருக்கும். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்து விட்ட பிறகு இந்த மாம்சத்துக்கு உரியவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை என்பதை சொல்லி முடித்து விட்டு பட் என்று 22ஆம் வசனம் ஆரம்பிக்கும். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிக்குரியவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அவர் அங்கே விளக்கி சொல்கிறார். கனி உள்ள வாழ்க்கை பற்றி பேசும் பொழுது ஆவியின் கனி, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, யார் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரோ அந்த மனுஷன் கனி கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த கனியை தான் ஆண்டவர் தேடி வருவதாக நாம் முன்பு ஆரம்பத்திலே சொன்னோம். 2வது தன்மை, ஆவியின் கனியோ சந்தோஷம், ஜாய் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். The fruit of the spirit is joy. தமிழில் ஒருவேளை அதை மொழிபெயர்க்கும் பொழுது மகிழ்ச்சி என்று சொல்லுவோம், அல்லது மகிழ்ச்சியகரமான என்று சொல்லுவோம், அல்லது சிரித்த முகத்தை உடையவன் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் அவரை பிரதிபலிப்பார்கள். அவருடைய தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அவருடைய தன்மை ஒன்றே ஒன்று தான். மனுஷனை படைக்கும்போது என்ன சொல்வார்? மனுஷனை படைப்போம், நமது சாயலாக படைப்போம் என்று சொல்வார். சாயல் என்பது தோற்றம் இல்லை, எசன்ஸ் என்று சொல்வோம். ஆண்டவருடைய தன்மைகளில் கொண்டு தான் மனுஷனை அவர் படைத்தார். ஆகவே கடவுளுடைய தன்மை தான் இது. எது? மகிழ்ச்சி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் கண்டு கொள்ளவும் கூடும். அது ஒரு குவாலிட்டி. ஜாய் இஸ் a குவாலிட்டி. அது ஒரு பண்பு. இட் இஸ் நாட் டெஃபினெட்லி an எமோஷன். ஜாய் என்பது உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. உணர்ச்சிகளை பற்றி இங்கே பவுல் பேச வரவும் இல்லை.
ஆண்டவராய் இயேசுக்கு உணர்ச்சி வசப்பட்டவர் என்றும் நாம் எங்கும் பார்ப்பதும் கிடையாது. அவருடைய குணமே, அவருடைய தன்மையே இதுவாகத்தான் இருந்தது. அன்பே உருவானவர் அவர், மகிழ்ச்சியை உருவானவர் அவர். இது ஆண்டவரிடத்தில் நிலைநாட்டப்பட்ட ஒரு காரியம். அதைத்தான் பவுல் இங்கே என்ன சொல்றாரு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்மிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி, இது ஆண்டவருடைய தன்மை என்று நான் சொன்னேன். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவார், 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் மகிழ்ச்சியும் உண்டு. நித்திய பேரின்பம், an everlasting joy என்று சொல்லுவான். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் அதே தான் சொல்வார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாய், the joy of the Lord என்று சொல்லி பவுல் விளக்குவார். இந்த மகிழ்ச்சி பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இயல்பான தனித்தன்மை வாய்ந்த குணமாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் சொல்லும்போது இந்த வாழ்க்கையிலே 3 முறை ஆலயத்துக்கு வருகிற கிறிஸ்தவனை பற்றி சொல்ல வரவில்லை. கிறிஸ்து அவன் எவனோ அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவில் எவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ அவன் தான் கிறிஸ்தவன். இன் கிரைஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த கிரேக்க மொழியிலே அது என் கிறிஸ்டோ என்று பவுல் அடிக்கடி நிருபத்தில் உபயோகிக்கிற ஒரு பதம் தான். கிறிஸ்தவன் என்பவன் அவன் கிறிஸ்தவன் என்று உலகம் என்னிலே உன்னிலே கிறிஸ்துவை கண்டடைகிற ஒரு தன்மை தான் கிறிஸ்தவம். பேதுரு எழுதும்போது என்ன சொல்வார், 1 பேதுரு 1:8 சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்வார். கிரேட்லி ரிஜாய்ஸ் இன் ஜாய். இது கடவுளுடைய தன்மையாக இருக்கிறபடியினாலே நம்ம என்ன பண்ணுமாம், சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை சந்தோஷம் என்கிற வார்த்தை 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக நான் பார்த்தபோது கண்டு கொண்டேன். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு தன்மை, ஒரு காரியம் மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோடு கூட மட்டும் இணைத்து பார்க்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு காலம் அது. பண்டிகை என்றால் சந்தோஷம் இருக்கும், பலியிடும்போது சந்தோஷம் இருக்கும், ஒரு அரசன் அரியணை ஏறும்போது ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கும், அந்த மகிழ்ச்சியை ஒட்டி ஆரவாரம் இருக்கும். The joy was always accompanied with a shout. அதுதான் அந்த 1 சாமுவேல் 8:6 வாசிக்கிறோம். இது சவுலும் தாவீதும் திரும்பி வருகிற ஒரு வேளை ஆடலுடனும் பாடலுடனும் மேளங்களோடும் சந்தோஷமாய் வித் ஜாய் சவுலும் தாவீதும் திரும்பி வரும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டிலாகவே இந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு தன்மையானது இந்த பண்டிகையோடு இவைகளோடு தான் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு காணப்பட்ட ஒரு குணம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் மகிழ்ச்சி எப்போதும் பிரகடனப்படுத்தும் போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படுவதோடு கூட வந்த ஒரு வார்த்தை. ப்ராக்ளமேஷன் இருக்கும்போது அங்கே ஜாய், அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அந்த ரெண்டையும் நாம் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அந்த பிறப்பை குறித்து சொல்லி என்ன சொல்றோம், இதோ எல்லா ஜனத்து மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், unto you a great joy என்று தான் இருக்கும். பிறகு அவர் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்த வந்தபோது அந்த பரலோக ராஜ்யத்தை ஒட்டி வருகிற இன்னொரு வார்த்தை மகிழ்ச்சி, ஜாய். இயேசு கிறிஸ்து பவனியாக போகும்பொழுது அந்த 6 வாரம் எல்லாம் இருந்துச்ச, கிளைகளை உடைத்து மேலாடைகளை தூக்கி தரையிலே போட்டு அப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது, ஜாய். அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த மகிழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்த மகிழ்ச்சியை கம்யூனிகேட் பண்றார், அவர் பரப்பினார். என்ன சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க, மை ஜாய் டு அபாய்ட் இன் யூ, டு பி இன் யூ சொல்லி சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது அதை அக்காம்பனி பண்ண, அதோடு கூட வந்தது என்ன, மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், சீஷர்கள் சந்தோஷத்தோடும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா என்று சொல்றார். பவுல் இந்த மகிழ்ச்சியை கேரா, அதுதான் கிரேக்க வார்த்தை தான் இந்த மகிழ்ச்சி வருது. பவுலுக்கு இந்த மகிழ்ச்சி 3 விதமான நிலைகளிலே அவர் பார்த்த ஒன்று.
ஒன்று, பவுல் ஜனங்களை விசுவாசத்துக்குள் வழிநடத்தின போது சந்தோஷப்பட்டார். அதைத்தான் தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதும் பொழுது சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். பிலிப்பியருக்கு அதான் சொல்வார் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் சந்தோஷம் நிறைவாகும்படி. அப்போ சந்தோஷம் பவுலை பொறுத்த வரையிலும் ஒரு விசுவாசத்திற்குள் ஒரு வருஷனை வழிநடத்தி விட்ட பிறகு அவருக்கு எழுந்த ஒரு காரியம் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. இதாங்க நமக்கு கொஞ்சம் புரியாது, ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், எப்போதும் குதூகலமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, you will have difficulties in life, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னோடு கூட நீ இணைந்தால் உலகத்தை நீயும் ஜெயிப்பாய். அப்போ பவுலுக்கு கிறிஸ்துவர்களுடைய பாடுகளிலே ஒரு சந்தோஷம் இருப்பதாக சொல்றார். கொலாசியருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், பாடுகளில் சந்தோஷப்பட்டு. 2 கொரிந்தியர் 6:10 அதே தான் சொல்றார், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாய். இந்த சந்தோஷம் தேவன் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பாடுகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்கிறது கடவுள் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிறகு பவுல் அதை விளக்கி சொல்றாரு, இது பரிசுத்த ஆவியானவர் அருளும் வரம் என்று சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் தருகிற வெகுமதி என்று அவர் சொல்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற இந்த வெகுமதியாகிய சந்தோஷம், இட் இஸ் டைனமிக் ஜாய். அது இயங்கும் ஒரு சந்தோஷம். இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை ஒரு மனுஷனுக்கு, ஒரு மகிழ்ச்சியை ஒரு மனுஷனுக்கு அருளுவாரானால் அது அசைவுள்ளதாய் இயங்கக்கூடியதாய் இருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆகவே தான் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்வதாக பிலிப்பியர் 3:1 சரி 4:4 சரி. அப்போ இதை நான் வாசிக்கும் போது 2 காரியம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. அதாவது சந்தோஷ மகிழ்ச்சி என்பது ஆவியானவருடைய தன்மைகளில் ஒன்று, ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒன்று. அதாவது கிறிஸ்தவர்கள் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has a purpose in all our lives. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுக்காகத்தான் படைக்கப்பட்டோம். அதான் அவர் சொல்வார், ஆகஸ்டின், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்வார். அப்போ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், நிறைவேற்ற நாம் பயணித்து கொண்டு போகும் பொழுது பயணிக்கிற பாதை ரொம்ப கடினமான பாதையாக இருக்கும். நல்ல உதாரணம் நமக்கு தெரிந்த யோசேப்புடைய சரித்திரம். யாக்கோபுடைய 11வது புதல்வனாக, ராகேலுடைய முதல் குழந்தையாக பிறந்தவன் இந்த யோசேப்பு. அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் அவன் கடந்து போன பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவனுக்கு ஆதரவு கிடையாது. குழியில் போடப்பட்டான், எடுத்து விற்கப்பட்டான், பிறகு போத்திபார் வீட்டில் இருந்தான், அவன் மனைவி நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போனான், சிறைச்சாலையில் இருந்தும் உபயோகமாக இருந்தான், மறக்கப்பட்டான். எதுவரைக்கும் எகிப்திலே பஞ்சம் வந்தபோது, பஞ்சம் வரப்போவதாக சொப்பனம் ராஜா கண்டபோது அந்த சொப்பனத்தை விளக்கிவிட்ட பிறகு ராஜா அவனுக்கு அடுத்து அவனை அதிபதியாக வைத்தான் பாருங்க. அது வரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாடுகள் இருந்துச்சு. யோசேப்பு வாழ்க்கையில் பாடுகள் இருந்துச்சு. அந்த பாடுகளின் முடிவில் ஒரு மேன்மை இருந்துச்சு. இன்னொரு நல்ல உதாரணம் நெகேமியா. அங்கே தான் நம்ம அடுத்த வசனத்தை பார்க்க போகிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் சந்தோஷம். let the joy of the Lord be your strength. நெகேமியா 8:10. இது ஒன்று புரியாத காரியம். இதனால் கர்த்தருடைய சந்தோஷம் என்றால் என்ன? கிறிஸ்தவர்கள் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்படி பயணிக்கப்படுகிற வாழ்க்கையில் அவர்களுக்கு பாடுகள் உண்டு. இன்னும் விளங்கலையே, அந்த பாடுகள் முடிவில் ஒரு மேன்மை உண்டு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, the joy of the Lord is a strength ன்னு சொல்கிறீங்க, கர்த்தருடைய மகிழ்ச்சி உன்னுடைய சந்தோஷம் சொல்கிறீங்க. என்ன இது? நெகேமியா 52 நாட்கள் ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இடிந்து போன எருசலேம் மதில் சுவர்களை கட்ட வரான். கட்டி முடிச்சுட்டான், கதவுகளை வச்சுட்டான், பிரதிஷ்டை முடிஞ்சிடுச்சு. அவன் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான் ஜனங்களை பார்த்து? கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நல்லா கவனிங்க,
பவுல் சொல்கிறான், ஆண்டவரே, அவனுக்கு ஒரு பாடு இருந்துச்சு. என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, சாத்தான் கொட்டுற ஒரு முள் இருக்குது, என்னாச்சும் பண்ண முடியுமா ஆண்டவரேன்னு 3 முறை கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அது அங்கே தான் இருக்கும், என் கிருபை உனக்கு போதுன்றார். நம்ம ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை ஆசைப்படுறோம். வலி இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, எப்போ கொரோனா போகும், இதுதான் நம்முடைய அங்கலாய்ப்பு. பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கோ பவுல் சொல்கிறாரு, என் பாடுகள் இருக்கும். ரைட், ஃபைன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறீங்க, அது போதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய பாடுகளிலே நான் மேன்மை காண்கிறேன். I will rejoice in the pains I go through. நான் கடந்து போகிற இந்த பாடுகளில் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அந்த பாடுகளில் தான் உம்முடைய கிருபையை காண முடியும். நல்லா விளங்கிக்குங்க. நாம் கடந்து போகிற பாதையில், மேன்மையை நோக்கி கடந்து போகிற பாதையில் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களில் கடவுள் நம்மோடு கூட இருப்பார். அவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருடைய கிருபைகளை நீ பயன்படுத்தி பாடுகளை அப்படியே தாங்கி கொண்டு முன்னால் போகிற. ஆண்டவர் சொல்கிறாரு, ச்சே, நான் அருளுகிற ஈவை இவன் பயன்படுத்தி முன்னால் போகிறான், என்னுடைய ஆத்மா அவனிலே களி கூறுது. அதை தான் அவர் சொல்கிறார். The joy of the Lord is your strength. கடவுளுடைய சந்தோஷம் என்ன கடு சந்தோஷம்? நீ பாடுகளை அவருடைய உதவியை கொண்டு வெற்றிகரமாக கடந்து போவதை அவர் பார்த்து அடைகிற மகிழ்ச்சி தான் உன்னுடைய பலன் என்று அவர் முடிக்கிறார். பவுலும் அதை தான் சொல்றார். 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும்படியாக உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. உமது கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிழ்ச்சி இதுவரைக்கும் நாம் பார்த்தவைகளை வைத்து நாம் என்ன முடிவுக்கு வருவோம்? கர்த்தரிலே இருந்த அதே மகிழ்ச்சி. ஆமாங்க, 3 வருஷம் அவர் பயணித்து முடித்து அந்த கடைசி 2 நாட்கள் ஏலோது பிளாத்துவின் அரண்மனைக்கு நடந்தது, காரியம் மீளப்பட்டது, இதெல்லாம் பாடுகள். ஆனால் அந்த பாடுகள் எதில் போய் முற்று பெற்றுச்சு? மரணத்தின் உயிர்த்தெழுதலில் முற்று பெற்றுச்சு. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு பாடுகளை கடந்து போக அனுமதிக்கிறார். அந்த பாடுகளை கடந்து போகும்போது அவர் நம்மோடு கூட வருகிறார். அதுதான் பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்றான். அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் பயணித்து பயணத்தின் முடிவில் ஒரு மேன்மையை அடையும் போது என்ன சொல்றோம்? The joy of the Lord is my strength. கர்த்தர் அருளுகிற சந்தோஷம் என்னுடைய பலனாய் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன லாபம்லாம் தருது? தேவன் தருகிற மகிழ்ச்சி என்ன லாபம்லாம் கொடுக்குது? ஒன்று, அது கோபத்தின் மேல் வெற்றியை கொடுக்குது. இன்னொன்று, அது பொறாமையின் மேல் வெற்றியை கொடுக்குது. அது பயத்தின் மேல் வெற்றியை கொடுக்குது. துக்கத்தின் மேல் வெற்றியை கொடுக்குது. சோர்வின் மேல் வெற்றியை கொடுக்குது. கர்த்தர் அருளும் சந்தோஷம், கர்த்தர் அருளும் மகிழ்ச்சி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதாகிற அனுபவத்திலே நாம் பார்க்கிறது தான் தேவன் அருளும் சந்தோஷம். ஆவியின் கனியோ சந்தோஷம். தேவனுடைய தன்மையே உனக்குள் உன்னுடைய தன்மையாக மாறுகிற ஒன்று தான். அந்த கிருபைக்குள் கர்த்தர் நம்மை வழி நடத்தும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நமக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம பார்த்து சிலருக்கு என்ன சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்கும். சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் முகம் காட்டி கொடுத்துரும் சந்தோஷமாக அவங்க இல்லைன்னு சொல்லி. பவுல் சொல்கிறான், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to be content in whatever state I am in. அன்புள்ள ஆண்டவரே, இதுதான் நீர் நானும் நாங்களும் சொல்ல வாழ எதிர்பார்க்கிற உம்முடைய ஒரே தன்மை, மகிழ்ச்சியாய் இருப்பது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று சொல்கிறமே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். அந்த ஒரு பெரிய பாக்கியத்திற்குள் எங்களை வழி நடத்தும். குமாரன் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.